பேரன்பிற்கும் பேரும் மதிப்பிற்கும் உரிய சுவாமி விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர், பொருளாளர், முதல்வர் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும் நாம் பள்ளி குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். கல்வி, செல்வம், வீரம் இவற்றை நம் முன்னோர்கள் கையாண்ட அணுகுமுறையை நாம் பள்ளி குழந்தைகள் சரஸ்வதி சபதம் என்ற பெயரில் நாடகமாக நடித்து காட்ட வந்துள்ளனர். நாராயண நாராயண. கலைவாணி கருணாகதி கல்விக்கு அரசியே, சொல்லின் செல்வியே, கற்றவர் போற்றும் கலாதேவி, வித்தை படைத்தவர் வணங்கும் வேதவள்ளி, காவிய நாயகர்கள் போற்றும் கலை உலகின் நாயகியே, நற்சான்றோர்களுக்கு அருள் புரியும் மா மகளே, வெள்ளை தாமரை பூவினில் அமர்ந்து வீணை மீட்டி பண்பாடி விவேகத்தை வழங்கும் அருள்வடிவே வணக்கம். நாரதா, உனது வரவு நல்வரவாக இருக்கட்டும். எனது நல்லாசைகள் உரித்தாகட்டும். இன்று நான் நடத்தும் கோமாதா பூஜைக்கு சமயத்தில் நீயும் வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி. அழைப்பில்லாவிட்டாலும் அடியேனுங்கு வர வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு அழைப்பு விடுப்பதை பற்றி ஆட்சேபனையே இல்லை. ஆனால் நீ சென்ற இடமெல்லாம் ஏதாவது கலகத்தை உண்டாக்கி விடுவாயோ என்றுதான் சற்று சிந்திக்க வேண்டி இருக்கிறது. நாராயண, எதற்கும் இடம் பொருள் ஏவல் வேண்டாமா? இந்த இடத்திலுமா கலகம் செய்வேன்? கவியரசி, இன்று தாங்கள் நடத்தும் கோமாதா பூஜை என் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆஹாஹாஹா, அழகான கோமாதா, அதை அலங்கரிக்க சுற்றிலும் சுடர்விட்டு எரியும் திரு விளக்குகள், அதை எடுத்து ஆடி மகிழ்விக்கும் அமரர் குல நடன மாதர்கள், அனைத்திற்கும் மேலாக தங்கள் உன்னத சொற்கள். அடே அப்பா, அடே அப்பா. சுருக்கமாக சொன்னால் தாயே, இன்று நம்முடைய இடம் லட்சுமி கடாட்சமாய் இருக்கிறது. நாரதா, தாயே, இப்படி வா. என்ன சொன்னாய்? இன்று நம் சத்திய லோகமே லட்சுமி கடாட்சமாய் இருக்கிறது என்று சொன்னேன். எல்லாம் தெரிந்தும் தெரியாதவரை போல் பாசாங்கு செய்யாதே. எனக்கே உரிமையான இந்த சக்திய லோகத்தை சரஸ்வதி கடாட்சம் நிறைந்த இடம் என்று சொல். இனி ஒரு முறை லட்சுமி கடாட்சம் நிறைந்த இடம் என்று சொல்லாதே. தாயே, அறிந்தும் அறியாதவரை போல் தாங்கள் தான் பேசுகிறீர்கள். சான்றோர்கள் வாழும் ஆசிரமம், பிள்ளைகள் படிக்கும் பள்ளி, புலவர்கள் அமரும் பேரவை, இது போன்ற இடங்களுக்குத்தான் சரஸ்வதி கடாட்சம் நிறைந்திருக்கும் இடம் என்று சொல்வார்களே தவிர, ஆடம்பரமான வீடு, அலங்காரமான மாளிகை, இது போன்ற திருவிழாக்கள் கொண்டாடும் இடம் போல் நிறைந்திருக்கும் இடங்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் இடம் என்றுதான் அன்றும் சொல்வார்கள், இன்றும் சொல்வார்கள். அதைத்தான் நானும் சொன்னேன். சரிதான். இங்கும் கலகத்தை துவக்க வேண்டும் என்று முன்கூட்டியே ஏதோ திட்டமிட்டு வந்திருக்கிறாய் என்று நினைக்கிறேன். சிவசிவா, சிவசிவா, கண்டும் கேட்டும் வரும் உலக அனுபவங்களை சொன்னால் என்னை கலகக்காரன் என்கிறீர்களே. இடத்தை பற்றிய பிரச்சனை இப்பொழுது தேவையில்லை. உலகிலே சிறந்தது கல்வியா செல்வமா? தங்களுக்கு தெரியாததா? நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? பரவாயில்லை, இரண்டில் எது சிறந்தது என்று ஒரு முறை நீயே சொல்லேன். கல்வியா செல்வமா? தாயே, என் அறிவுக்கு எட்டியவரை உலகிலேயே சிறந்தது செல்வம்தான். நாரதா, நன்றாக சிந்தித்து பதில் சொல். கல்வியை விட செல்வமா சிறந்தது? செல்வாக்கு இல்லை என்றால் சொல்வாக்கிற்கு மதிப்பு ஏது தாயே? ஒருவன் ஒரு பிறப்பில் கற்ற கல்விக்கு எழுபிறப்பிலும் பயனுண்டு என்று என்னருள் பெற்ற ஒருவன் எழுதியிருக்கின்றானே, அதை நீ படித்திருக்கின்றாயா? பணம் இல்லாதவன் பிணம்
பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றும் தங்கள் அருள் பெற்ற ஒருவன் தான் எழுதியிருக்கிறான். அதையும் தாங்கள் படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பொருள் பெற்றவனுக்கு தன் வீட்டில் மட்டுமே சிறப்பு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதை மறந்து விட்டாயா? பொருள் படைத்தவனிடம் சென்று அவனை பாடி புகழ்ந்து பரிசு பெற்றால்தான் கல்வி கற்றவன் வறுமையின்றி வாழ முடிகிறது. அதையும் தாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாரதா, பொருள் நிலையில்லாதது, அருள் நிலையானது. வித்தைக்கு விலை மதிப்பே கிடையாது. குலம் 1, ஆண் பெண் இனம் 2, தமிழ் 3, மறை 4, புலன் 5, சுவை 6, சுரம் 7, திக்கெட்டு ரசம் 9. இவை அனைத்தையும் உலகிற்கு உணர்த்துவது கல்வி. அதன் தலைவி நான். இனி ஒரு முறை கல்விக்கு முன் செல்வம் தான் சிறந்தது என்று என் முன் கூறாதே. சென்றுவிடு. தாங்கள் சொல்வது அனைத்தும் உண்மைதான். ஆனாலும் என்ன ஆனாலும்? அஷ்டலட்சுமியின் அனுக்கிரகங்களை பெற்று 8 ஐஸ்வர்யங்களோடு வாழும் நிகர் இந்த உலகில் வேறு எவரும் இருக்க முடியாது. போதும், உன் விளக்கம் தேவையில்லை. இதோ படைக்கும் தொழிலை மேற்கொள்ளும் கிறிஸ்தகர்த்தாவே வந்துவிட்டார். அவரிடமே கேட்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், உலகிலே சிறந்தது கல்வியா செல்வமா? திடீரென்று இப்போது இந்த பிரச்சனை எதற்காக வந்தது? எதற்காகவோ வந்துவிட்டது. பதில் சொல்லுங்கள். ஓ, இந்த விஷயத்தை துவைக்கியது யார்? நாரதனா? நாராயண, கேட்பது அவர்கள், பழி என் மீதா? நாரதா, சற்று பேசாமல் இரு. நான் அவரிடம் கேட்கிறேன். நீங்களே சொல்லுங்கள், உலகிலே சிறந்தது கல்வியா செல்வமா? உலகிலேயே சிறந்தது செல்வம்தான். என்ன, செல்வம் தான் சிறந்ததா? ஆம் தேவி. அது சரி. பிறந்த வீட்டை தாங்கள் குறைத்து சொல்வீர்களா? உங்களிடம் கேட்டதே பெரும் தவறு. நாங்கள் சொல்வது அத்தனையும் உண்மை. பூலோகத்தில் கல்வி அறிவு பெற்றவர்கள் எல்லாம் வறுமையில் வாடி சிக்கி தரித்திரர்களாகி செல்வ சிறப்போடு வாழும் மன்னர்களிடம் சென்று கை கட்டி சேவகம் செய்கிறார்கள் வயிறு வளர்க்க. அப்படியா? ஆம் தாயே. இப்போதே நான் பூலோகம் சென்று பிறப்பினால் ஊமையாகிய ஒருவனை பாட வைத்து பேச வைத்து கவிஞனாக்கி என் நாடு போற்றும் பெரும் புலவனாக்கி உலகில் உள்ள செல்வந்தர்களை எல்லாம் அவன் காலடியில் விழச் செய்வேன். இல்லை என்றால் நான் சரஸ்வதியும் அல்ல, கலைவாணி என்கிற பட்டமும் தேவையில்லை. வருகிறேன். நாராயண நாராயண. வா நாரதா, இன்று நமது இடத்திலேயே உன் கழகத்திற்கு வழி கிடைத்து விட்டது அல்லவா? ஆம் தந்தையே, அங்கும் இங்கும் அலையாமல் நமது இருப்பிடத்திலேயே துவக்கி இருக்கிறேன். முடிவும் சுகமாகத்தான் இருக்கும். அடுத்து எங்கே செல்ல போகிறாய்? வைகுண்டத்திற்கு. விஷயம் அடுத்து. நாராயண நாராயண. ஏப்பா அஜித், புள்ளியெல்லாம் பசியில கத்துதியா? சீக்கிரம் ஒரு நல்ல டிஜே சாங்க போட்டுறியா? நச்சுன்னு குத்தியா? உடாத உடாத போன போன உடாத போடு போடு ஏத்தி ஏத்தி வாணிக்கே ஏத்தணும். போடுன போட்ட நீ ஆரம்பிச்சனா அவ்வளவுதானா? எல்லாரும் கையால ஆடி போவாங்க. போடுன போடுன அங்க வர சாமி பிடிச்சி ஓடிக்க பிடிக்க பிடிக்க எல்லாம் ஆளுநர் என்ன பிடிக்க வச்சுக்கிறேன். அப்புறம் என்ன போன போன எங்கும் நிறைந்து எல்லோர்க்கும் நல்லின்பம் அருளும் பரம்பொருளே, வாயினால் பாடி மனதினால் சிந்திப்பவர்க்கு வேண்டும் வரத்தையெல்லாம் வழங்கும் வையகமே, அன்பை விளக்காக்கி ஆர்வத்தை மெய்யாக்கி இதயத்தை திரியாக்கி நட்பை கொண்டு சுடர் விளக்கேற்றும் பக்தர்களுக்கு வேடிக்கை காட்டும் தீராத விளையாட்டு பிள்ளை என பட்டம் பெற்ற திருமானி, என்ன இன்று ஏதோ தீவிரமான சிந்தனையில் ஈடுபட்டு விட்டார் போல் தெரிகிறது. லட்சுமி, சிந்தனையும் நான், சிந்திக்க வைப்பவனும் நான், ஆதியும் அந்தமும் நான். இவை இல்லாமல் எனக்கு சிந்தனை என்று ஒன்று தனியாக இருக்கின்றதா? அடே அப்பா, பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே தேவகனாய் பல நாடகங்களை ஆடும் உங்களோடு உரையாட முடியுமா? ஆடும் நாடகம் எல்லாம் வெறும் வேடிக்கை விளையாட்டு அல்ல. அவரவர்
நன்மை தீமைகளை எடுத்து சொல்ல. சரி, இன்று நான் ஒரு ஆட்டத்திற்கு கூப்பிடுகிறேன், வருகிறீர்களா? பக்தர்கள் எனக்கு தீராத விளையாட்டு பிள்ளை என்று கூறிவிட்டார்கள் என்று நீயே கூறிவிட்டாய். அப்புறமென்ன, ஆட்டம் பாட்டம் என்றால் அதற்கு நான் அடிமைதானே. அப்படி என்றால் வாருங்கள், பகடை விளையாடலாம். பகடையா? சிறிது நேரம் அவகாசம் கொடு, சிறிது நேரம் கழித்து வருகிறேன். அது சரி, நான் அழைத்தால் வருவீர்களா? பக்தர்கள் கூப்பிட்டால் அடுத்த கணமே அவர்களுக்கு தொண்டு செய்ய ஓடுவீர்கள். தேவி, காலமெல்லாம் பக்தர்கள் எனக்கு தொண்டு செய்கிறார்கள். என்றாவது ஒரு நாள் நானும் அவர்களுக்கு தொண்டு செய்ய செல்கிறேன். அதுதான் காலத்தால் காண முடியாத இன்பம். சரி, பகடை விளையாட நான் அழைக்கிறேன், வருகிறீர்களா இல்லையா? அந்த நான் என்ற சொல் நன்றாகவே இல்லையே. போதும் பரிகால், ஆட முடியுமா முடியாதா? பகடையாட்டம் வேண்டாத ஒன்று, அதை ஆட வேண்டுமா என்று தான் யோசிக்கிறேன். அவர்கள் பணயம் வைத்து ஆடினார்கள், நாம் கணவன் மனைவி வேடிக்கையாக பொழுதுபோகத்தானே ஆட விரும்புகிறோம். ஆடுவது பொழுதுபோக்கென்றாலும் ஆட்டம் சூதுதானே. உங்களையே கபடநாயகர் என்றுதானே பக்தர்கள் அழைக்கிறார்கள். ஆடினாலும் சூதறிந்த தாங்கள் தான் வெல்வீர்கள். பாண்டவர்கள் பகடையாடித்தான் ஒரு போரே நடந்தது. இன்று நாம் ஆடி ஏதாவது புது போராட்டம் வந்து விடுமோ என்று தான் யோசிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் ஆடவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் வருகிறேன். நாராயண நாராயண. பார்த்தாயா லட்சுமி, நாம் இன்னும் ஆடவே இல்லை, அதற்குள் ஆட்டம் வந்து விட்டது. நாரதன் வந்திருக்கிறார். என்ன கொண்டு வந்திருக்கிறானோ? திருவே, திருவின் குருவே, திருவை உலகிற்கு அளித்த திருமகளே, தினம் துதிக்கும் தொண்டர்களுக்கு எல்லாம் திரவியத்தை அள்ளி வழங்கும் திருவருளே, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் இன்பம் ஆடி பெய்து திக்கெட்டும் செல்வ சிறப்போடு ஜெயிக்க வைக்கும் திருப்பெரும் வடிவே, திருப்பார் கடலில் தோன்றிய என் சிங்கப்பொருளே, என் திருமலரடியை தொழுகின்றேன். வணக்கம். நாரதா, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, மதுசூதனா, என் பொற்பாத கமலங்களுக்கு அடியேனின் வணக்கம். நீ வந்த காரியம் செவ்வனே நடக்க இப்பொழுதே என் நல்லாசிகளை வணங்குகிறேன். நாடகத்தை துவக்கு. என்ன நாரதா? தேவி, சத்தியலோகத்தில் உன் அன்னை சரஸ்வதி, தந்தை நான்முகன் எல்லோரும் நலம்தானே? ஆம், நலம்தான். அதற்கென்ன குறை? அதில் என்ன குறை வைக்கிறாயே? அவர்கள் எல்லோரும் பூரண நலம். பிரம்மாவிற்கு குழப்பம் ஒன்றும் இல்லை. ஆனால் சரஸ்வதிக்குத்தான் சிறிது அறிவில் குழப்பம். அப்படி சொல். அறிவில் என்ன குழப்பம்? அறிவில் குழப்பம் இல்லாவிட்டால் நீ எதற்கு இங்கு வருகிறாய்? நாராயண நாராயண. சரி, விஷயத்தை தான் துவக்கி வைத்து விட்டாயே, நடத்து. சுவாமி, விஞ்ஞானத்தை போதிக்க வேண்டிய சரஸ்வதிக்கே அறிவில் குழப்பம் என்றால் உலகில் விஞ்ஞானம் அல்லவா விழுந்துவிடும்? நாரதிடமே கேள், சொல்லப்பா, நல்ல சந்தர்ப்பம். தேவி, நாமகள் கோமாதா பூஜை செய்து கொண்டிருந்தார். அங்கு சென்ற நான், இந்த இடம் மிகவும் லட்சுமி கடாட்சமாய் இருக்கிறது என்று கூறிவிட்டேன். அவ்வளவுதான். அவர்களுக்கு வந்தது பாருங்களேன் கோபம். உடனே கல்வி பெரியதா செல்வம் பெரியதா என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அங்கு வந்த என் தந்தை பிரம்மதேவன் செல்வம் தான் பெரியது என்று கூறிவிட்டார். அதை கேட்டு மேலும் ஆத்திரமடைந்து இப்போதே பூலோகம் சென்று பிறப்பால் ஊமையாக பிறந்த ஒருவனை பேச வைத்து அவனை இந்த உலகிலேயே மிகப்பெரிய கவிஞனாக்கி உலகில் உள்ள செல்வந்தர்கள் அத்தனை பேரையும் அவன் காலடியில் விளைவிக்கிறேன் பார் என்று சபதம் கூறிவிட்டு பூலோகம் சென்று விட்டார்கள். இது என்ன அநியாயம்? எதற்காக இப்படி நகைக்கிறாய்? இல்லை, விந்தைக்கு தலைவியாக இருக்கின்ற கலைவாணிக்கே செல்வம் தான் பெரியது என்று தெரியாமல் போய்விட்டதே என சிந்தித்து சிரிக்கிறேன். நீ உண்மை புரியாமல் பேசிவிட்டாய் தேவி. உலகில் மிக உயர்ந்தது கல்விதான். என்ன? லட்சுமி, கல்விக்கு நிகர் எது? உன் அருள் பெற்ற செல்வந்தன் உயர்வான் தாழ்வான். ஆனால் கலைவாணியின் அருள் பெற்றவன் ஒரு சுவடி எடுத்து காவியத்தை தீட்டிவிட்டால் உலகை கடல் கொண்டு சென்றாலும் அந்த கவிஞனின் கவி அழியாது. போதும், உங்கள் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் ஒரு பிறப்பில் ராமன் என ஏகபக்தி உடையவராக இருப்பீர்கள், மறுபிறப்பில் கண்ணன் என கோபிய ஆசிரியர்களோடு ஓடி விளையாடுவீர்கள். உங்களுக்கு பிறப்புத்தியே கிடையாது. சகல உலகங்களையும் சுற்றி வரும் நாரதன் இதற்கு சரியான பதில் சொல்லட்டும். லட்சுமி, உன்னையும் என்னையும் முன்னிட்டு நாரதன் தான் அன்னையை பெருமையாக பேசவே மாட்டான். இல்லை இல்லை,
நாரதன் எப்போதும் நியாயம்தான் பேசுவான். அவன் மிகவும் நல்லவன். சரிதான், கலகம் செய்யும் நாரதன் நல்லவனாகிவிட்டான், நான் பொல்லாதனாகிவிட்டேன். நாராயண நாராயண. நாரதா, தேவி, உலகிலேயே சிறந்தது செல்வமா கல்வியா? சொன்னால் தாங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. என் சிற்றறிவுக்கு எட்டியவரை உலகிலேயே சிறந்தது கல்விதான். எப்படி கல்விதான் உயர்ந்ததோ? ஆம் தேவி, செல்வம் நிலையற்றது. அதனால்தான் சான்றோர்கள் அதற்கு செல்வம் செல்வம் செல்வோம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். உதாரணமாக, எழுதுகோல் ஏந்தும் புலவனுக்கு செங்கோல் ஏந்தும் குடிமன்னன் வெண்தாமரை விற்றிருப்பதாக சரித்திரம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, போர்க்களத்துக்கு செல்லும் மன்னவன் தான் களத்திலே தோற்றுவிட்டால் என்னை தமிழர் புலவர்கள் தமிழால் பாராது ஒழிக என்று சபதம் கூறியிருக்கிறார். அனைத்திற்கும் மேலாக, விண்ணவர்கள் விருந்தாக அமுதம் கொடுத்தாலும் விட்டேன், சிறந்தமிழ் என்றால் அங்குதான் இருப்பேன் என்று பாடியிருக்கிறார்கள். அப்படியா விஷயம்? ஆமாம் தேவி. இப்போதே நானும் பூலோகம் சென்று அன்றாடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் பெண்ணை செல்வ சிறப்போடு அந்த நாட்டிற்கே அரசியாக்கி அந்த கலைவாணி அருள் பெற்றவனை இவள் காலடியில் விழ வைக்கிறேன். இல்லாவிட்டால் என் பெயர் லக்ஷ்மியும் இல்லை, எனக்கு திருமகள் என்ற பட்டமும் தேவையில்லை. வருகிறேன். நாராயண நாராயண. என்னை எதற்காகடா கூப்பிடுகிறாய்? ஏதோ தெரிந்தும் தெரியாமலும் தான் பல பாவங்களை செய்து கொண்டு வாழ்கிறேன். அதை தங்களுக்கு அர்ப்பணித்து விட்டால் நான் புனிதனாகி விடுகிறேன் அல்லவா? அதற்காகத்தான் அடிக்கடி உங்களை சந்திக்கிறேன், தங்கள் பெயரை கூப்பிடுகிறேன். ஏதோ திட்டமிட்டு நாரத கழகத்தை துவக்கி இருக்கிறாய், நடத்து. ஐயனே, என்னையா நடத்த சொல்கிறீர்கள்? நடத்துவதெல்லாம் தாங்கள் அல்லவா? ஏதோ என்னுள் புகுந்து உத்தரவிட்டிருக்கிறீர்கள், அதைத்தான் செயல்படுத்துகிறேன். பரமாத்மா பெரும் பம்பரம் நான். என்னை சுற்றிவிடும் சாட்டை தாங்கள் அல்லவா? யாவும் இனிதாக வெற்றிகரமாக முடிய தங்கள் நல்லாசிகளை தாருங்கள். அனைத்தும் இனிதாக வெற்றிகரமாக நடந்தேற இப்பொழுதே என் பூரண நல்லாசிகள். நாராயண நாராயண. ஆதிபரமேஸ்வரி அகிலாண்ட நாயகி, ஆயிரம் பேர் கொண்டவனே, நீ ஆதரிக்க வேணுமம்மா. ஆதிசிவன் தேவியரே, நீ ஆசை முகம் காட்டிடம்மா. உலகமெல்லாம் படைச்சவளே, ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே, அம்மா தாயே அம்பிகையே, உள்ளமெல்லாம் நிலச்சவளே, ஓங்கார பொருளே உமையவளே, அம்மா தாயே பார்வதியே. ஊருக்கொரு பேர் உனக்கு, அந்த பேருக்குள்ள பொருள் இருக்கு. வீதிக்கொரு வேம்புனக்கு, நீ வீட்டிருக்க நிழல் இருக்கு. சிலுக்குது சிலு சிலுக்குது அம்மா உந்தன் கோலம் கண்டா, படபடக்குது படபடக்குது தாயே உந்தன் சூலம் கண்டா. அம்மா உலகமெல்லாம் படைச்சவளே, ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே, அம்மா தாயே அம்பிகையே, உள்ளமெல்லாம் நிலச்சவளே, ஓங்கார பொருளே உமையவளே, அம்மா தாயே பார்வதியே. மகாதேவ், பராசக்தி, மக்களை காக்கும் மகேஸ்வரி, மதுரையை ஆண்ட மங்கையர்க்கரசி,
மங்கையர் உள்ளமெல்லாம் குடியிருக்கும் மனோகரி, ஓம் சக்தி சக்தி என்று உலகத்தவர் போற்றும் அன்னையே, பராசக்தியே வணக்கம். என்ன நாரதா, ஓ, தாங்களும் இங்குதான் இருக்கிறீர்களா? என்னை தெரியவே இல்லையா உங்களுக்கு? சக்திக்குள்ளேயே சிவத்தை கண்டுவிட்டேன். ஆகையால் தான் தாங்கள் இருப்பதை நான் கவனிக்கவில்லை. தாங்கள் மன்னித்து அருள வேண்டும். பரவாயில்லை, இங்க இப்போதுதான் மகாதேவ் மகாதேவ், பராசக்தி, மக்களை காக்கும் மகேஸ்வரி, மதுரையை ஆண்ட மங்கையர்க்கரசி, மங்கையர் உள்ளமெல்லாம் குடியிருக்கும் மனோகரி, ஓம் சக்தி சக்தி என்று உலகத்தவர் போற்றும் அன்னையே, பராசக்தியே வணக்கம். என்ன நாரதா, ஓ, தாங்களும் இங்குதான் இருக்கிறீர்களா? என்னை தெரியவே இல்லையா உங்களுக்கு? சக்திக்குள்ளேயே சிவத்தை கண்டுவிட்டேன். ஆகையால் தான் தாங்கள் இருப்பதை நான் கவனிக்கவில்லை. தாங்கள் மன்னித்து அருள வேண்டும். பரவாயில்லை, இங்கு இப்போதுதான் ஒரு பிரச்சனை முடிந்தது. ஓ, பிரச்சனை முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது. என் பிரச்சனைக்குத்தான் முடிவே தெரியவில்லை. அதனால் தான் இங்கு ஓடி வந்தேன். நாரதா, தாயே, என்ன பிரச்சனை இது? கலைமகளுக்கும் திருமகளுக்கும் கடும் போட்டி, கடும் போட்டி. போட்டியா? என்னது? உலகிலேயே உயர்ந்தது கல்விதான் என்று சரஸ்வதி சொல்கிறார்கள். இல்லை, செல்வம்தான் பெரியது என்று லட்சுமி சாதிக்கிறார்கள். தாங்கள் என்ன சொல்ல போகிறீர்களோ? சரஸ்வதி லட்சுமி இருவருமே ஆணவத்தோடு பேசுகிறார்கள். உண்மை. உலகிலேயே சிறந்தது வீரம் தானே? இது அடக்கம். தேவி, உன் வீரத்தை தான் சிறிது நேரத்திற்கு முன்பு பார்த்தோமே. இதில் தாங்கள் தலையிடாதீர்கள். இது எங்கள் 3 பேருக்கு உண்டான பெண்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை. நாரதா, தாயே, உலகிலேயே சிறந்தது வீரமா, கல்வியா, செல்வமா? தாயே, என் அறிவுக்கு எட்டியவரை சொல்லிவிடுகிறேன். உலகிலேயே மிகச் சிறந்தது கல்வி, பின் செல்வம், அதற்கு பிறகுதான் வீரம். நாரதா, வா இங்கே. மாட்டேன். வா இங்கே. வந்தேன். அறிவை கண்டபடி குழப்பிக் கொள்ளாதே. இல்லை. நிதானமாக இரு. சரி. பயப்படாதே. பயப்படாதே. உண்மையை சொல். வீரத்தை விட கல்வியும் செல்வமுமா சிறந்தது? ஒரு முறைத்து பார்த்தால் நான் பயந்து ஓடிவிடுவேன். அமைதியாக கேட்டால் தான் பதில் சொல்வேன். நிதானமாகவே கேட்கிறேன். உலகிலேயே சிறந்தது வீரம் தானே? தேவி, பகைமை வளரும் பொழுது படித்தவன் தன் அறிவால் தப்பித்துக் கொள்கிறான். பணம் படைத்தவன் சிலருக்கு பொருள் கொடுத்தாவது விலகிக் கொள்கிறான். இந்த பலம் படைத்தவன் இருக்கிறானே, அவன்தான் பலசாலி என்று முன்னே சென்று முட்டி மோதி பின் இறந்தே போகிறான். உண்மை நாரதா, அதனால்தான் நான் ஆத்திரக்காரனுக்கு புத்திமற்று என்று எல்லோரும் சொல்கிறார்கள். நாரதா, இதையெல்லாம் நான் ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது. கல்வி செல்வம் மட்டுமே செழிப்பாக உள்ள ஒரு நாட்டை மாற்றான் ஒருவன் தக்க சமயத்தில் அபகரிக்க முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அங்கு வீரம் உயர்ந்து நின்றால்தான் வேற்றான் கைக்குள் அந்த நாடு செல்லாமல் இருக்கும். தெரிகிறதா? சமாதானமும் சமரசமும் நிலைக்க வேண்டும் என்று சகலரும் பாடுபடும் இந்த நேரத்தில் வீரத்திற்கு மதிப்பு ஏது தாயே? நாரதா, தாயே, இனி ஒரு முறை அப்படி கூறாதே. கல்வி செல்வம் இரண்டை விட வீரம் தான் உயர்ந்தது என்று நான் நிரூபித்து காட்டாமல் விடமாட்டேன். தங்களால் முடியாது தேவி. ஏன் முடியாது? தங்களுக்கு முன்பாகவே சரஸ்வதி தேவியார் பிறவியிலே ஊமையாக பிறந்த ஒருவனை பெரிய புலவனாக்கி உலகத்தில் உள்ள செல்வந்தர்கள் அத்தனை பேரையும் அவன் காலடியில் விளைவிக்கிறேன் பார் என்று சபதம் கூறிவிட்டு பூலோகம் சென்று விட்டார்கள். பிறகு இது கேட்ட லட்சுமி தேவியார் அன்றாடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு பிச்சைக்காரியை அந்த நாட்டுக்கே அரசியாக்கி அந்த சரஸ்வதி கடாட்சம் பெற்றவளை அவள் காலடியில் விளைவிக்கிறேன் பார் என்று சபதம் கூறிவிட்டு பூலோகம் சென்று விட்டார்கள். இவர்களுக்கிடையே பாவம், தாங்கள் என்ன செய்ய போகிறீர்களோ? அப்படியா விஷயம்? ஆம் தேவி. இப்பொழுதே நானும் பூலோகம் சென்று பிறப்பினால் கோழையாக பிறந்த ஒருவனை உலகமே வியக்கும் வண்ணம் மாபெரும் வீரனாக்கி கலைவாணி அருள் பெற்ற புலவனையும் திருமகள் அருள் பெற்ற அரசியையும் என் அருள் பெற்ற வீரனின் காலடி விளைவிக்கிறேன். இல்லாவிட்டால் நான் மலைமகளும் அல்ல, எனக்கு பராசக்தி என்ற பட்டமும் தேவையில்லை. நான் வருகிறேன். மகாதேவா மகாதேவா. நாரதா, இன்று உன் பிரச்சனை முடிந்து விட்டதா? இல்லையே, இப்பொழுதுதான் துவக்கி இருக்கிறேன். முடிவும் சுகமாகத்தான் இருக்கும். என் அருள் உனக்கு எப்பொழுதும் ஒன்று. இன்று நீ துவங்கி இருக்கிறாயே, அது மிகவும் நல்ல பிரச்சனை. எல்லாம் வெற்றிகரமாக முடிய என் வாழ்த்துக்கள். போய் வா. மகாதேவா மகாதேவா. என்ன கலைவாணி, நலந்தானா?
அந்த நலம் என்ற சொல்லே என் நாவிலிருந்து வந்ததுதானே. பூரண நலம். சொல்லிலே நயம் இருக்கிறது, ஆனால் பாவம் உன் முகத்தில் தான் ஒருவித பயம் தென்படுகிறது. நயம் பயம் என்ற சொல்லை மட்டுமே கற்றுக்கொண்டு பேசிவிட்டால் அதற்கு அப்புறம் ஜெயம் என்ற சொல்லும் உண்டு. அதற்கு அதிபதி நான், இதை மறந்து விடாதே. சொல்லிலே சுவை காட்டினால் போதுமா? அதற்கு பொருள் வேண்டாமா? உன் வார்த்தைப்படியே எடுத்துக்கொண்டாலும் சொல்லுக்கு பின்னானே பொருள். அப்படியானால் எனக்கு பின்னானே நீ. ஒரு காலம் இல்லை. உன்னரசால் பெற்ற புலவன் என்னருள் பெற்ற அரசியின் சிறையில் அடைப்பட்டு கிடக்கிறான். அதை நீ மறந்து விடாதே. போதும், நிறுத்து. உங்கள் இருவரின் வாக்குவாதத்திலும் அர்த்தமே இல்லை. முடிவில் வெற்றி பெறப் போவது நான் தான். பலம் பெற்றவனுக்கு அறிவே குறைவு, ஆனால் கல்வி கற்றவனிடமோ பொருள் குறைவு. இந்த பொருள் படுத்தவனிடமோ தைரியம் மிக மிக குறைவு. விவாதமே தேவையில்லை, கல்விதான் சிறந்தது. இல்லவே இல்லை, செல்வம் தான் சிறந்தது. ஒரு காலம் இல்லை. சகல உலகிலும் சால சிறந்தது வீரம்தான். கல்விதான், செல்வம் தான், வீரம்தான். அடடா, உங்களுக்கு வேறு பிரச்சனையே கிடையாதா? உலகையே காக்க வேண்டிய 3 தேவியரும் நான் சிறந்தவள் நான் சிறந்தவள் என்று சச்சரவிட்டுக் கொண்டே இருக்கிறீர்களே, இது நன்றாக இருக்கிறதா? அங்கே சொல்லுங்கள். ஒன்றும் சொல்ல தேவையில்லை. என்னில் சரிபாதி நீ என்று சொல்வீர்களே, எனக்கு ஏற்படும் அவசியத்தில் உங்களுக்கும் பங்கு இல்லையா? இந்த உலகிலேயே சிறந்தது வீரம் தான் என்று நான் நிரூபித்து காட்டாமல் விடமாட்டேன். நான் வருகிறேன். கல்விக்கு தலைவியான நீயாவது வேற்றுமையை மறந்து ஒற்றுமையோடு செல்லக்கூடாதா? நான் மட்டும் எதற்கு பணிந்து போக வேண்டும்? கல்விதான் உலகிலே சிறந்தது என்று நிரூபித்து காட்டாமல் நான் ஓய மாட்டேன். தேவி, நீ மட்டும் ஏன் மௌனம்? நீயும் ஏதாவது பேசு. நான் அவர்களைப் போல் பேசப் போவதில்லை. செல்வம் தான் சிறந்தது என்று செயலில் காட்டுகிறேன். வருகிறேன். நாராயண நாராயண. எல்லாம் இவனால் வந்த வினை. இவனை முதலில் அடக்க வேண்டும். அவர் மனைவியை அடக்க தைரியம் இல்லை, என்னை அடக்குகிறார்களாம். அனைத்திற்கும் காரணம் இந்த ஈசன்தான். எப்படி? என்னில் சரிபாதி நீ என்று சம உரிமை கொடுத்ததனால தான் இந்த பிரச்சனை வந்தது. சரி சரி, ஆத்திரப்பட்டு நாம் அவர்களைப் போல் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம். எல்லாம் சமாதானமாக இருப்போம். சுவாமி, நாங்கள் அறியாமல் செய்த பிழைகளை பொறுத்து கொள்ள வேண்டும். அருள் புரியும்படி கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி, இனிமேல் எங்களுக்குள் இம்மாதிரியான போட்டி ஏற்படாது. சுவாமி, இந்த கணம் முதல் நாங்கள் மூவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று உறுதி கூறுகிறோம். உங்கள் மூவருக்குள் ஏற்பட்ட போட்டியால் வினையை பார்த்தீர்களா? உங்கள் அனுகிரகத்தை மூவருக்கும் கொடுத்து ஒருவரை ஒருவர் அடக்க முயற்சி செய்ததால் வந்த வினை. தலைமை பீடத்தில் இருப்பவர்களுக்குள் ஒற்றுமை குறைந்தால் ஆளுக்கு ஒரு கூட்டம் என்று நாட்டில் பிளவு ஏற்பட்டு விடுகிறது. இனி நடந்ததை மறந்து விடுங்கள். நாராயண நாராயண. என்ன தேவி, உங்கள் மூவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை தீர்ந்து விட்டதா? நாரதா, இனி எங்களுக்குள் எந்த மனபேதமும் இல்லை. அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். நாரதா, மீண்டும் எங்களுக்குள் கலகம் செய்யலாம் என்று மனக்கோட்டை கட்டாதே. எங்கள் மூவரையும் ஒன்று சேர்த்த பெருமை உங்களையே சேரும். அதற்காக உங்களுக்கு நன்றி. தேவி, ஒவ்வொரு நாட்டிற்கும் கல்வி வேண்டும். அது மட்டும் போதாது, வறுமையின்றி வாழ செல்வமும் வேண்டும். இவை இரண்டோடு வீரமும் சேர்ந்திருந்தால் நம்மை யாராலும் வீழ்த்த முடியாது. எனவே கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் சேர்ந்ததுதான் ஒரு நன்னாடு. அதுவே பொன்னாடு. கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா? ஆளாளர் ஐயா அவர்களே, இன்று முதல் சுவாமி விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் கல்வி, சத்தியம், தர்மம், சமாதானம், சமரசம் இவை அனைத்தையும் நிலை பெற செய்ய வேண்டும் என 30 முக்கோடி தேவர்களும் கல்வி சேவை செய்யும் உங்களுக்கு எங்கள் ஆசிர்வாதம். உங்களை எப்பொழுதும் மன நிறைவோடு வைத்திருப்போம். நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு வாழ ஆசிர்வதிக்கிறோம். நீங்கள் நீடோடி வாழ்க. பொருளாளர் ஐயா அவர்களே, சுவாமி விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முன்னேற்றத்திற்கு அயராது பாடுபடுகிறீர்கள். இதே போல் நீங்கள் எப்பொழுதும் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருந்து வீரத்தையும் விவேகத்தையும் இணைத்து உயர்ந்த லட்சியத்தை அடைந்து சேவை செய்ய வேண்டுமாய் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வளமுடன் வாழ்க.
முதல்வர் தாயே, நீங்களும் சுவாமி விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் தலைமைக்கு பல உதவிகளை செய்து அவர்களுக்கு பக்கபலமாய் இருந்து இப்பள்ளியை உலகத்தரம் வாய்ந்த பள்ளியாக மாற்றிட வேண்டுமாய் மூலக கடவுள் ஆசியோடு எங்கள் ஆசியையும் வழங்குகிறோம். நீங்கள் சௌபாக்கியத்துடன் வாழ வேண்டும். எங்கள் பூரண நல்லாசிகள். அனைத்தும் சுகமாக முடிந்தது. நாராயண நாராயண.